ஒரு வேலைக்கு இப்போ 10 பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அதே வேலைக்கு 2 பேர் ப்ளஸ் ஏஐ போதும்னா அந்த 8 பேரோட வேலை என்ன ஆகும்? அதனால தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி, ஏஐ நம்ம வேலைகளை எடுத்துக்குமா? இல்லை ஏஐ பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் நம்ம வேலைகளை எடுத்துக்குவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் இன்றைய ஃபைண்ட் அவுட்டில் பார்க்க போகிறோம். ஏஐ இப்போ என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏஐனா வெறும் சாட் ஜிபிடியில் கேள்வி கேட்குறது மட்டும் கிடையாது. இப்போது ஏஐ எழுதுது, படம் உருவாக்குது, வீடியோ எடிட் பண்ணுது, மொழி பெயர்க்குது, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி தருது, டேட்டாவை அனலைஸும் பண்ணுது, கோடிங்கில் கூட ஹெல்ப் பண்ணுது. இதனால் சில வேலைகளில் மனிதர்கள் செய்கிற டாஸ்கை ஏஐ வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான வித்தியாசமே இருக்குது. ஒரு டாஸ்க்கை ஏஐ வச்சு செய்கிறது வேறு விஷயம், ஆனால் ஒரு முழு ஜாபையே ஏஐ வச்சு செய்கிறது வேறு விஷயம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கொஷின், உண்மையிலே ஏஐனால் வேலை போகுமா? சில வேலைகளில் மாற்றம் வரப்போகிறது உண்மை. குறிப்பாக ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் அதிகமாக வரலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய வேலைகளும் உருவாகுது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமின் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் 2025 ரிப்போர்ட் படி 2030க்குள்ளே உலகளவில் 170 மில்லியன் புதிய வேலைகள் உருவாக போகுது. அதே நேரத்தில் 92 மில்லியன் வேலைகள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் பார்க்க போகுது. இப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது வேலையோட தன்மை வேணால் மாறி இருக்கும், ஆனால் வேலையே அழிய போகிறது அப்படின்னு கிடையாது. ஏஐனால் இந்தியாவில் என்னெல்லாம் மாற்றம் நடக்கும்னு இப்போ பார்க்கலாம். இந்தியாவிலும் ஏஐ, டிஜிட்டல் டெக்னாலஜி, பிக் டேட்டா, சைபர் செக்யூரிட்டி மாதிரியான துறைகளில் டிமாண்ட் அதிகரிக்கும் என்று எம்ப்ளாயீஸ் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நாளைக்கு வேலை தேடுற ஒருத்தருக்கு எனக்கு இந்த டிகிரி இருக்குது, அது மட்டும் பத்தாது, இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். அதுவே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகே, ஏஐ பார்த்து இப்போ நம்ம பயப்படணுமா? என்னோட பதில் கேட்டிங்கன்னா, ஏஐ பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்மளோட ஃபீல்டு, அதாவது நம்மளோட வேலைக்குள்ளே ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவர் ஒருத்தர் நம்ம வேலையில் வந்தால் நம்ம பயந்து தான் ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரும் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத ஒருத்தருக்கும் தான் போட்டியாகவே இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், வேலை பார்க்குறவராக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் செய்யலாம். உங்கள் வேலையில் தினமும் ரிப்பீட்டான விஷயம் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏஐ யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். ஏஐன்றது உங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்காம உங்கள் டூலாக பயன்படுத்த ஆரம்பிங்க. அதனால் ஏஐ நம்ம வேலைகளை எடுத்துக்குமா? இந்த கேள்விக்கு இப்போவே ஒரு ஃபைனல் ஆன்சர் சொல்ல முடியாது. சில வேலைகளில் மாறும், சில வேலைகள் குறையும், சில புதிய வேலைகள் உருவாகவும் செய்யும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஃப்யூச்சரில் ஏஐ புரிஞ்சிக்கிற திறமை ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் ஏஐ பார்த்து பயப்படாதீங்க, அதை புரிஞ்சிக்க ஆரம்பிங்க, யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபைண்ட் அவுட். அடுத்தது என்னென்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கியூரியஸ்.